புதுச்சேரியில் திருவள்ளுவர் தொண்டர் சண்முகம் தனது 71வது பிறந்தநாளை தனது இல்லத்தில் எளிய முறையில் கொண்டாடினார். ஒரு சிறப்பு பார்வை. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஐயா. இன்று 26 ஜூலை 71வது பிறந்தநாள் காணும் புதுவை தமிழ்ச்சங்கத்தின் வாழ்நாள் உறுப்பினர் திருவள்ளுவர் தொண்டர் சண்முகம் சாமி பிள்ளை தோட்டம் தி சண்முகம் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். புதுச்சேரி சாமி பிள்ளை தோட்டம் பகுதியில் வசிப்பவர் சண்முகம். 2ஆம் வகுப்பு மட்டுமே படித்துள்ள இவர் கடந்த 40 ஆண்டுகளாக திருவள்ளுவருக்கு விழா எடுத்து வருகிறார். அதோடு 25 கிலோ எடையில் பித்தளை மற்றும் செம்பால் திருவள்ளுவருக்கு சிலை செய்து வணங்கி வருகிறார். இன்று பிறந்தநாள் காணும் எளிய தொண்டரை வாழ்த்துவோம் வாருங்கள். இன்று பிறந்தநாளுக்கு வருகை தந்த அனைவருக்கும் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளார் திருவள்ளுவர் தொண்டர் சண்முகம். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. பிறந்தநாள் நிகழ்ச்சி குறித்த ஒரு சிறப்பு காணொலியை இப்பொழுது பார்ப்போம். இலக்கிய சமூக இயக்கத்தின் சார்பாக என் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து ஐயா திருவள்ளுவரை போட்டி அவர் வேற எந்த நிகழ்ச்சியும் எடுத்து செய்ய மாட்டார். மற்ற நிகழ்ச்சிக்கு போகிறதும் அரிது, குறைவு. அதனால் அவருடைய கொள்கை கோட்பாடும் மாணவர்களை ஊக்கப்படுத்தணும். மாணவர்களுக்கு திருக்குறள் வந்து தெரியணும், திருக்குறள் நெறி தெரியணும். திருவள்ளுவர் எல்லாருக்கும் தெரியலாம். திருவள்ளுவர் தனி இருந்தாலும் திருக்குறள் தான் உலக பொதுமறை. அது உலக வாழ்வியலை சொல்லுது. அதனால் இந்த உலகத்தில் உள்ள மாந்தர்கள் அனைவரும் திருக்குறளையும் படிக்கணும், திருக்குறள் வழிபாடு நடக்கணும். அதான் நம்ம எல்லாரும் திருக்குறளை படிக்கிறோம், சொல்றோம், பேசுறோம், எல்லாம் செய்யறோம். 4 திருக்குறள் சேர்ந்த மாதிரி எழுத கூட தெரியாது. உண்மைதான் அது. ஏன்னா சொல்லுவோம், திருக்குறளை சொல்லிடுவோம். ஆனால் எழுதுறதுக்கு பிழை இல்லாமல் எழுதுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். பட் அதுவே கஷ்டம் போது அவருடைய கொள்கை எளிமையானதுதான். ஆனால் நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைக்கு அதை நம்மளால் கடைபிடிக்க முடியலன்னு சிலர் வந்து பேச்சோடு நிறுத்திக்கிறாங்க. அது திருக்குறள் அறிஞராக இருக்கட்டும், திருக்குறள் பரப்புரையாளராக இருக்கட்டும், திருக்குறள் ஆய்வாளராக இருக்கட்டும், எல்லாரையும் பார்த்துட்டு தான் வரோம். யாருமே வந்து திருக்குறள் நெறிப்படி இல்லை. அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? கல்லாமை இருக்கணும், பொய் சொல்லாமை வாய்மை இருக்கணும், என்ன புலால் உண்ணாமை இருக்கணும். இது சில விஷயங்கள் நம்மளால் கடைபிடிக்க முடியல. ஆனால் நேர்மையாருக்கும் பிறன் மனை விழையாமையெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் முடியும் நம்மளால. உணவு விஷயத்துல வேணா நம்ம அப்படி இப்படி இருந்தா கூட அதனால அதுவே சிலர் செய்யாம திருக்குறளை கையில பிடிச்சிக்கிட்டு செய்யறது பூரா அந்த திருவள்ளுவருடைய அதிகாரம் இருக்குது இல்லையா, அந்த அதிகாரத்துக்கு புறம்பாதான் செஞ்சுட்டு இருக்காங்க. இது உண்மையா இல்லைங்க ஐயா? அதான் நானே சொல்லிட்டேன், சொல்ல முடியாது. ஆனா அவங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் இதெல்லாம் நம்மளால செய்ய முடியலையா, திருவள்ளுவரை வந்து நம்ம வந்து அதிகமா நம்ம வந்து ஆகா ஓகோன்னு சொல்லாம கொஞ்சம் ஒதுங்கி வாசிக்கலாம். இல்ல யாரு நீங்க கஷ்டம் நீங்க செய்ய முடியும், நம்ம யாரையும் சொல்ல முடியாது. அவங்க விஷயம் செய்யறாங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதாங்க. நம்ம பேச வரும்போது சொல்லணும் அதை. அப்ப என்ன பண்ணணும், நீங்க நம்மளால இந்த பிறந்த நாள் விழாக்கள்ல பெரியவங்களாம் வந்து பேசும்போது அவங்க சொல்ல கேட்டு ஓ இப்பெல்லாம் இருக்குதுன்னு நம்ம உணரணும். இல்லை, இதுதான் நமக்கு வேணும். இவ்வளோ தெய்வங்கள் இருக்குது, எந்த தெய்வத்தை கும்பிடுறது? நம்ம எவ்வளோ ஒரு முட்டாள்தனமாக இருக்கிறோம் பாரு. அது எனக்கு முட்டாள்தனமாக படுது. அவனுக்கு எனக்கு நம்பிக்கைன்னும். கருங்கல்ல கும்பிட்றது, செங்கல்ல கும்பிட்றது, மரத்தை கும்பிட்றது, எவ்வளோ சாமிகள் இருக்குது. அப்போ எந்த சாமி ஒன்று வந்து நல்லது நடந்துட்டா அந்த கடவுள் புண்ணியத்தில் நடந்துட்டாங்க. எந்த கடவுள் காப்பாற்றினாரு சொல்ல தெரியாது. இப்படி தான் நம்ம வந்து உருண்டுக்கிட்டு பேசிக்கிட்டு தர்க்கம் பண்ணிக்கிட்டு வீண் சண்டை வளர்த்திக்கிட்டு இப்படி தான் இருக்கிற தவிர உணவு எனக்கு பிடிச்ச உணவை நான் சாப்பிட்றேன். இதை வந்து நீ சாப்பிடாத, அது நானே உணர்வேன். சரிக்கலான்னாக்கா அதை ஏன்டா இதை சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது. அப்போ நான் உணரணும். இல்லை, அவங்க என்ன சொல்கிறது எனக்கு? ஆண்டி மடம் பக்கத்தில் வந்து பெருமாத்தூர்லேருந்து வந்தவர் வந்து முத்தியால்பேட்டையில் கைத்தறி நெசவாளியான அவர் கைத்தறி நெசாரு. அவருக்கு பின்னாலே அந்த ஒரு பெரியவர், வயதில் முதிர்ந்தவர், ஒரு சில வகையில் அனுபவப்பட்டவர், திருவள்ளுவரை பற்றி ஓரளவுக்கு தெரிந்தவர். அவர் வந்து திருவள்ளுவரை பற்றி இவர்கிட்ட மாசிராமன் பெரியவர் அவருக்கு திருக்குறளை பற்றி ஏதோ சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அன்று முதல் இன்று வரை எந்த நிலைமை வந்தாலும் அந்த ஏழ்மையிலும் சரி, அந்த வறுமையான காலத்திலும் சரி, அன்று தொட்டு இன்று வரை ஏறத்தாழ 37 ஆண்டு காலமாக அவர்
பல பேருக்கு அழைத்து தந்து அந்த விழாவினை மிக சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறார்.